நாம் கேட்கிறது தெரியுமா, வாங்குக்கு முன்னாடி இவ்வளவையும் சொல்லணும்னு சொல்லக்கூடிய மதஹப் கிதாப் எது? நீங்க குர்ஆன்ல இருந்து காட்ட மாட்டீங்க, இல்ல ஹதீஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, நீங்க தான் அது வேணாங்கறீங்களே. குர்ஆன் மதஹப் தானே வேணுங்கறீங்க. நான் கேட்கிறேன், மதஹபுடைய எந்த கிதாப்ல முஅத்தினுடைய அதாண்டு பாடம் இருக்கிறது? எல்லா நூறுல் இலாஹ்லையும் ஹிதாயாவுலையும் துருல் முக்தார்லையும் ஆலம்கீர்லையும் நீங்க படிச்சிருப்பீங்க. கிதாபுல் அதான் பாங்கு என்ற அத்தியாயம் எல்லா கிதாபுலையும் இருக்கிறது. அதே மாதிரி ஷாஃபி கிதாபுல ஃபத்துல் முயின்ல இருக்கிறது, யானாவுல இருக்கிறது, மஹல்லில இருக்கிறது, உம்தாவுல இருக்கிறது, ரியாதுல் பதியாவுல இருக்கிறது, எல்லாத்துலயும் அதான்ங்கிற பாடம் இருக்கிறது. அந்த அதான் பாடத்துல ஒரு முஅத்தின் நின்ற உடனே முதல்ல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் தான் பாங்குக்கு ஒரு நுழைய வேண்டும் அப்படின்னு இருக்கா? அப்ப இப்படி உண்டானுச்சு இது மதுஹப் தான். இது மதுஹபா? அப்ப மதுஹபை பின்பற்றாத வரக்கூடாது மோதினார்ல போது வரட்டுன்னு இப்ப ஓடு போட்டுக்கிறீங்களே பள்ளிவாசல்ல, மதுஹபை பின்பற்றாட்டி உள்ள வரக்கூடாதுங்கிறீங்க. அப்ப யாரை விரட்டி அடிக்கணும்? இப்ப மோதினாரை பிடிச்சி வரட்டணும். ஏன்பா மதுஹப்ல இல்லாம நீனா அது கையில மடியில போட்டு செய்தியப்பா வெளியே போப்பான்னு சொல்லணுமா இல்லையா? என்ன மதுஹப்? யாரை ஏமாத்துறீங்க? ஆளு மதுஹபை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசல் வரக்கூடாது. என்னமோ மதுஹப்ல அப்படியே இன்னும் சொல்ல போனா மதுஹப்ல விஷயங்கள்ல 25 விஷயத்துல எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் 75 விஷயத்தில் முரண்பட்டு இருக்கிறீர்கள் தெரியுமா உங்களுக்கு? கணக்கு பண்ணினால் மதுஹபுடைய சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நாங்கள் சொல்வதற்கு மத்தியில 25% விஷயங்களில் நாங்கள் முரண்படுகிறோம். மதுஹபுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நீங்கள் 75% காரியங்கள் மதுஹபுல இல்லாமல் அல்லது மதுஹபால் கண்டிக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு மதுஹப் போர்வையா உங்களுக்கு? சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு அல் ஃபாத்தியா, இந்த அல் ஃபாத்தியாங்கிற ஒரு செட்டப் இருக்குல்ல, இலா ஹலரத்தின் நபீனா முஹம்மது ஃபாத்தியா என்னமோ சொல்லி இலா ஹலரத்தின் ஆரம்பிச்சு ஒரு 10-15 பேர்கள் எல்லாம் சொல்லி அல் ஃபாத்தியான்னு ஒருத்தர் கத்த, மீதி உள்ள ஆட்கள்லாம் என்னத்தைய ஓத தெரியாத ஆளுக்கு என்னத்தைய பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் துவா ஓதுறீங்களே, எதுக்கெல்லாம் ஓதுறீங்க? இத எதுக்கு தான் ஓதுறீங்கன்னு சொல்ல இயலாது. இந்த பந்தல் போடுறோம், பந்தல் போட்டா பந்தக்கால் நடும்போது அதை ஓதுறீங்க, பந்தக்கால் அல் ஃபாத்திஹாங்கிறீங்க. அடுப்புலதிக்கு சட்டியை வைக்கிறீங்க, ஃபாத்திஹான்னு தான் சட்டியை வைக்கிறீங்க. சட்டி இறக்குனா அல் ஃபாத்திஹாங்கிறீங்க. தொப்பியத்துக்கு மாப்பிள்ளைக்கு தலையில வச்சால் ஃபாத்திஹா, மாலையை போடும்போது ஃபாத்திஹா, மாப்பிள்ளை வீட்டுப்படியிலேருந்து இறங்கினார்கள் ஃபாத்திஹா, அவர் ஒவ்வொரு தர்காவுக்காக ஊர்வலமாக கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு அல் ஃபாத்திஹா, கத்தனா பண்ணுனா அதுக்கு ஒரு அல் ஃபாத்திஹா, பேர் வைக்க போனா அதுக்கு ஒரு அல் ஃபாத்திஹா, வீடு குடியேற போனா அதுக்கு ஒரு ஃபாத்திஹா, கடை திறந்தால் ஃபாத்திஹா, கடையை 3 நாள் ஃபாத்திஹா, வீட்டை திறந்தால் ஃபாத்திஹா, இப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் அல் ஃபாத்திஹா. அதுல மையத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 ஃபாத்திஹா ஓதிப்படுறீங்க. மையத்தா இருந்தா மையத்தானவன ஒரு ஃபாத்திஹா, குளிப்பாட்டும் போது ஒரு ஃபாத்திஹா, குளிப்பாட்டு முடிச்சு கபன் போட்டன ஒரு ஃபாத்திஹா, தூக்கும் போது ஒரு ஃபாத்திஹா, ஜனாசா தொழு வைக்கிற இடத்துல ஒரு ஃபாத்திஹா, தொழுது முடிச்சவன ஒரு ஃபாத்திஹா, கபருஸ்தான் வாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு ஃபாத்திஹா, அடக்கி முடிச்சிட்டு ஒரு ஃபாத்திஹா, கபருஸ்தானுக்கு வெளியே வந்து ஒரு ஃபாத்திஹா, இறந்து போன ஆள்கிட்ட வீட்டில் திருப்பி ஒரு வந்தல் ஃபாத்தியான்னு வாசல்ல சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? இதுல 1-2 சில ஊர்ல கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், இருக்கு பரக்கத்தா இருக்குது. நான் கேட்கிறேன்னு தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது என்பது இந்த மதுஹப் கிதாப்ல இருக்கு. குர்ஆன்ல இருந்து நீங்க காட்ட மாட்டீங்க, ஹதீஸ்ல காட்ட மாட்டீங்க, மதுஹப் தானே பின்பற்றுவோம். நான் கேட்கிறேன்னு தெரியுமா, மதுஹபுடைய கிதாப்ல இந்த மாதிரி மாப்பிளைக்கு தொப்பி வைக்கும் போது அல் ஃபாத்திஹா சொல்லுங்கள், அப்ப இன்னும் ஓதுங்கள், அது மாதிரி கல்யாணத்துல அது மாதிரி செய்யுங்க, கருமாதில அப்படி செய்யுங்கன்னு இருக்குதா? மதுஹப்ல இல்லாத அல் ஃபாத்திஹாவை எதுக்கு உண்டாக்குனீங்க? யார் உண்டாக்குனப்ப? எதுக்கு மதுஹப்னு ஏமாது? என்னை பின்பற்றுக்கான்னு போங்க, வெளிப்படையா சொல்லுங்களேன். நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கிறவன் கேளுன்னு அறிவிங்க, தன்னால மக்கள் தெரிஞ்சிருவாங்க. நீங்க சொல்ல கேட்பாங்களா? எதுக்கு அந்த நல்லவங்க பெரியவங்க முந்தி போன ஆளுங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு நாங்க மதுஹபை பின்பற்றுறோம்? இதுல எந்த பாத்தியாவுக்கும் ஆதாரம் கிடையாது. இதுல உள்ள பாத்தியாக்கள்ல இவர்கள் இந்த நடைமுறைப்படுத்தியிருக்கிற பாத்தியா இருக்கு பாருங்க, இதை கேலி பண்றான். சினிமாவோட கூட எடுத்து கிண்டல் பண்ற அளவுக்கு ஆகிவிட்டாங்க அல் பாத்தியாவை. அந்த அளவுக்கு கேலி பண்ற அளவுக்கு ஆக்கிவிட்டீங்களே. இந்த அல் பாத்தியா எங்க இருக்குது? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ஷாஃபிஈமா ஹனஃபிமா அவங்களெல்லாம் விட்டுருவோம். நீங்க படிச்ச கிதாப் 400 வருஷத்துக்கு முந்தி எழுதின கிதாபை தானே மதுஹப்னு வச்சுக்கிறீங்க. அப்ப 400 வருஷத்துக்கு பிந்தி தான் இது வந்திருக்குன்னு விளங்குதுல, அந்த கிதாபோட இல்லையே. 400 வருஷத்துக்கு முந்தி எழுதின கிதாபுல கூட இந்த மேட்ரு இல்லைன்னு சொன்னா இது சமீபத்திய கண்டுபிடிப்பு, ரொம்ப லேட்டஸ்ட் பிதஅத். இது
ரொம்ப புதுசு, 200 வருஷம் தான் இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வருமானத்துக்காக உண்டாக்குனீங்க. அப்ப இந்த மாதிரியான அல் ஃபாத்தியா சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மெத்தேட் இருக்கு பாருங்க. இந்த மெத்தேடு வந்து மார்க்கத்தில் இல்லாதது, மதுஹபிலும் இல்லாதது. அதனுடைய விபரீதங்கள், அதனுடைய மேட்டர்கள்லாம் தனி. நாம கேட்கிற என்ன தெரியுமா, மதுஹபில இருந்து இதை காட்டுங்க. இப்ப விளங்குதா உண்மை? மதுஹபுங்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நல்ல நாள் பார்க்கறது, கெட்ட நாள் பார்க்கறது இருக்கா இல்லையா? அஜர்த்திட்ட போய் கேட்குறீங்க, அவர் என்ன பண்றாரு? நல்ல நாள் பார்த்து தர்றேங்கிறாரு, கெட்ட நாள் பார்த்து தர்றேங்கிறாரு, பால் கித்தாபுங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கல்யாணம்னா அஜர்த்திட்ட போகணும், அவர் நல்ல நாள் பார்த்து தருவாரு, அந்த நாளை பார்த்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு கிதாப்புல இருக்குதா? நீங்க படிச்ச மௌலிதுக்கு, நீங்க படிச்ச மதுஹப் கிதாப்புல இருக்குதா? இல்ல. அப்ப அந்த மதுஹப் என்ற ஒரு விஷயத்தை போர்வையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு இஷ்டம் எதெல்லாம் இஷ்டமா இருக்கிறதோ அதுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. மதுஹபை பின்பற்றீங்கன்னு சொன்னா இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அது போக நீங்க எடுத்துட்டு, எனக்கு முந்தி சொன்னார், வீடு கட்டினா திருஷ்டி விழுந்துருமா, திருஷ்டிக்கு என்ன பண்ணணும்? பூசணிக்காய் கட்டுறாங்களா இல்லையா? இந்த பூசணிக்காய் கட்டுறது ஆலிமும் செய்யல, கண்டி செய்யலாம், அங்கீகரிக்கிறா இல்லையா? பூசணிக்காய் கட்டி வீட்டுல தொங்க விடுதலங்க, அது கண் திருஷ்டியை போக்குமா பூசணிக்காய். அதே மாதிரி பூசணிக்காய் கண் திருஷ்டி போக்குங்கிறது. மளிகை கடை ஜாம ஒரு மஞ்சள், அந்த மஞ்சள் புனிதமானதுன்னு ஒரு நம்பிக்கை இந்த முஸ்லீம் மக்கள் இருக்கா இல்லையா? கல்யாண பத்திரிகை மூலையில மஞ்சள் தடவுறீங்க. முஸ்லீம் கடையெல்லாம் எடுத்தா கணக்கு பார்ப்பான், லாபம்னு போட்டு மஞ்சள்ல ஓரத்தை தடவி வைப்பான். நீ தான் நாள் பாத்தியா ஓத போற சொன்னியா? எதுக்குடா மஞ்சள்ங்கிற ஒரு, அது என்ன ஒரு மெட்டீரியல் தானப்பா. கடையெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, எமர்ஜென்சி காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல 20 அம்ச திட்டம்னு போட்டு கடைகளில் கம்பல்சரி எழுதணும். என்ன தெரியுமா? இங்கு உபயோகிக்கப்படும் மஞ்சள் வெளி உபயோகத்திற்கு மட்டும் எழுதணும். மஞ்சள் வந்து ஆண்மையை போக்கிறோம், அதுல வந்து ஈயம் கலந்துருக்கிறது மஞ்சள்ல, அதனால மஞ்சள் வந்து உணவா ஃபுட்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நடைமுறையில் மஞ்சளை உணவா செஞ்சுட்டு இருக்கிறோம். குழம்புனாலும் எதா இருந்தாலும் மஞ்சள் தேவையா இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் மஞ்சள் கடையில் விற்கிறதா இருந்தா இங்கு விற்கப்படும் மஞ்சள் வெளி உபயோகத்திற்கு மட்டும் பாய்சன், மஞ்சள்ங்கிறது விஷம் என்பது விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு. அப்படி எழுதி போட்டாங்க 20 எமர்ஜென்சி காலத்தில் கடை. அந்த மாதிரி ஒரு பொருள், ஒரு பெரிய சிறந்த ஒரு டானிக்கு மாதிரியான ஒரு பொருள் கூட அது இல்லை. இந்த மஞ்சளை கொண்டு போய் கல்யாண பத்திரிகையில் தடவுறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு பொருள், அதை தடவணும்னா மங்களமா போயிருமா? வீட்டு வாசல்ல தடவணுமா? நிலையில தடவணுமா? இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? இந்த கிதாபுல இருக்கு. மதுஹப் கிதாபுகள்ல இந்த பொருள்கள்லயே, அல்லாஹ் படைச்ச பொருள்கள்லயே மஞ்சள் தான் சிறந்தது, அது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினீர்களே ஆனால் அது அமோகமாக இருக்கும், அதை கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, நல்லது மங்களமானதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க இருக்கா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஞ்சளை பார்த்திருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த நாட்டில் விளையுமான்னு கூட தெரியல. அந்த பாலைவனத்தில் அந்த மஞ்சள்லாம் உற்பத்தி ஆகுமா, இறக்குமதி பண்ணி பார்த்தாங்களா, கிடைச்சிச்சாண்டே தெரியல. அது மாதிரியான ஒரு பொருள் மஞ்சள்ங்கிறது. இந்த மஞ்சளை புனிதமான பொருள் என்று இந்த மக்கள் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கடைகளில் போய் பார்த்தியா போறீங்க, வீட்டில எல்லாம் தடையை வைக்கிறாங்க, கல்யாண சபையில் வந்து அது மாதிரி செய்யறாங்க. ஏன் தாலி கயிறு கூட மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு, அதுல கூட மஞ்சளை தடை தானே செய்யறாங்க, வைக்கிறாங்க. தாலி இஸ்லாத்துல இல்லாது, அதுக்கும் அஜர்த்தால் பாத்தியா ஓதுறாரு. அப்ப அந்த மாதிரியான ஓதக்கூடியதுல இந்த மஞ்சள் புனிதம் என்று இந்த மக்கள் நம்புகிறார்களே, அது தப்புன்னு நீங்க சொன்னீங்களா? அதிக மஞ்சள் தடவை வேணும், கருப்பு தடவிட்டு போங்க. கல்யாண பத்திரிக்கை அடிச்சிங்கன்னு சொன்னா மக்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், சிரிக்கிறது சொல்லல, இந்த மஞ்சள் புனிதம் நினைக்கிறாங்கல்ல, அதை மாத்துறதுக்காக வேண்டி வேணும்னு என்ன செய்யணும்? மூலையில் 4 கருப்பை தடவி கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். அதனால ஒண்ணு ஆகாதுன்னு காட்டணும், புரிய வைக்கணும். என்னமோ மஞ்சள் தடவுனா தான் நல்ல மங்களமா இருக்குங்கிற மாதிரி, வேற கலர் தடவுனா ஒண்ணும் இல்லாம நினைக்கிறாங்களே, அது எப்படிப்பா, அது எப்படி நடக்க முடியாது? ஒரு கலர் வந்து நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குமா? கொஞ்சம் அந்த அறிவாட்சி நம்ம விட்டுருவோம். அந்த விஷயம்ல அறிவுபூர்வமான வாதம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான வாதங்களை விட்டுருவோம். கேள்வி என்னன்னு கேட்டா, மதுஹப் கிதாபுல இருக்குதாங்கிற கேள்வி. இந்த மஞ்சள் புனிதமானது என்று எந்த மதுஹப் கிதாபுல இருக்குது? ஷாஃபி மதுஹப் கிதாபுல இருக்கு, ஹனஃபி மதுஹப் கிதாபுல இருக்குதா? எதை வச்சு இதை செய்றீங்க? குர்ஆன்ல இல்லைன்னு தெரியும், நீங்க தானே மதுஹப்ங்கிறீங்க. மதுஹப்ல இல்ல. அப்ப இந்த மஞ்சள்ங்கிற தாலி கட்டுறது, கர்சமணி கட்டுறது, அது அறுந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா? கட்டும்போது ஆள் பாத்தியா? அது அறுந்து போச்சுன்னு வைங்க, தாலி பெருகிருச்சுன்னு சொல்லணுமா? கர்சமணி நம்ம அவங்க தாலிமாங்க, நம்ம அதுக்கு வச்சுக்கிற பேர் என்ன? கடுகுமணி, கர்சமணி. கர்சமணி பெருகிருச்சுன்னு சொல்லணும். எங்க ஊர்ல எல்லாம் தாலி பெருகிருச்சுன்னு அவங்க சொல்ற மாதிரி சொல்லணும். இப்படி எல்லாம் ஒரு இந்த மக்கள் மூட நம்பிக்கையில ஆழ்ந்திருக்கிறாங்களே,
இது குர்ஆன்ல இல்லாதது, மார்க்கத்தில் இல்லாதுன்னு சொன்னீங்களா? சொல்லல. அப்ப இதெல்லாம் வந்து நீங்களா உண்டாக்கிட்டு மதுஹப்ங்கறீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட நீங்க செய்யற பல காரியங்கள் தப்புன்னு சொல்லி மதுஹப் கிதாபுல சொல்லி இருக்கு பாருங்க, அதுக்கு வர போறேன். இதெல்லாம் இல்லைங்கிற விஷயம், இல்லாத ஒண்ணு நீங்களா உண்டாக்கி செஞ்சுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் செய்கிற பல காரியங்கள் மதுஹபின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால், தீனின் பெயரால் நீங்கள் செய்கிற பல காரியங்கள் தவறு என்று நீங்கள் எதை வேதம் என்று மதிக்கிறீர்களோ அந்த மதுஹப் கிதாபுகளிலேயே கடும் கண்டனத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறத, அது எப்படி மதுஹப் ஆகும்? இதெல்லாம் சொல்லலன்னு போயிடும். இதெல்லாம் ஸலவாத்து நாரியா ஓதக்கூடாதுன்னு இருக்குதா? இல்லாட்டி இதுக்கு என்னன்னு கேட்பீங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதே, அதையும் செய்றீங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஷேகுமார்கள் சில பிராடு பேர் வழிகள் வருவாங்க. அவனுக்கு பேர் ஷேகு. ஷேகுண்டா என்ன? அவன் என்னத்தை கண்டு அவனை பெரியார் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னையும் கண்டிருக்க மாட்டீங்க. என்ன என்னத்தை கண்டுட்டு காரணம் வழங்கிருச்சு? ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரியே சாப்பிட்றான், உங்களை மாதிரியே குடிக்கிறான், உங்களை மாதிரியே தூங்குறான். அப்படி கூட சொன்னா தப்பு. உங்களை விட ஜாஸ்தியா சாப்பிட்றான், உங்களை விட சொகுசா தூங்குறான், உங்களை விட ரொம்ப எல்லாத்துலயும் ஆசை. அவன் தானே ஷேகு. ஷேகுன்னு வர்றவன் நம்ம திங்கிறது வாயில இறங்காது அவனுக்குலாம். அந்த நாக்கு வந்து அவ்வளவு பக்குவம் மரத்து போயிருக்கும். அறு சுவை இருந்தா தான் உள்ள இறங்க அவருக்கு, ஷேகுங்கிறவருக்கு. அப்ப ஷேகுன்னு சொல்லி பெரியார்னு சொல்லி கூட்டிட்டு வர்றீங்க. அவர் காலில் விழுந்து நீங்க கும்பிடுறீங்க. இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்கிறீங்க. அவர் என்ன பெரியார், என்னத்தை கண்டுட்டீங்க பெரியாருங்கிறதுல? ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அதான் பெரியார். வேற ஒன்றும் பெரியாருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து மாறுபட்ட ட்ரெஸ் போட்டிருப்பாரு. எல்லாரும் போடுற ட்ரெஸ்ஸை போட்டாருன்னா அவர் சாதாரண மனிதரான். ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிட்டாருன்னு சொன்னா அவர் அசாதாரண மனிதராயிருவார். ஒரு பச்சை கலர்லையோ, ஒரு மஞ்சள் கலர்லையோ, ஒரு காவி கலர்லையோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன்னு அதுலயும் நீங்க போடுறதுக்கு மாத்தமா அதமா சட்டை கட்டமாலாம் இல்லாம வேற ஒரு டைப்பா போட்டுக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு ஒரு கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி வந்து அவனுக்கு பேர் ஷேகுன்னு வச்சிருக்கிறீங்க. அவங்க காலில் போய் உழுவுறீங்க. வேற என்னத்தை கண்டுட்டீங்க அவர்கிட்ட என்ன டெஸ்ட் பண்ணீங்க? வாடா அவனை டெஸ்ட் பண்ணி நம்மள இருந்து எல்லா வகையிலும் வித்தியாசமானவர்னு மரத்தில் கட்டி போட்டு 4 நாளைக்கு சோறு தர மாட்டோம், நீ உசுரோட இருந்தீங்கன்னா உன்னை ஷேகுன்னு ஏத்துக்குருவோம். அப்படி டெஸ்ட் பண்ணீங்களா? அல்ல மரத்தில் கட்டி போட்டு 4 நாளைக்கு ஒண்ணுக்கு போக கூடாது, சுத்தமா இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா நான் உன்னை ஷேகுன்னு அப்படியா டெஸ்ட் பண்ணீங்களா? ஒண்ணும் கிடையாது. உங்களை மாதிரி உங்களை விட மோசமானவன். நீங்க கூட மார்க்கத்தின் பேரால மக்களை ஏமாத்த மாட்டீங்க. அப்படி எவனோ ஒருத்தன் வர்றான், அந்த ஆளுடைய கலீபா இந்த ஆளுடைய கலீபான்னு சொல்லிட்டு நான் தான் கலீபா நான் தான் ஷேகுன்னு வர்றான். அவன் காலில் விழுந்து கும்பிடுகிறீர்கள். இதை யார் செய்கிறார்? உலமா செய்கிறார், மார்க்கத்தினுடைய அறிஞர் செய்கிறார், அல்லது செய்வதை பார்த்து கொண்டு மௌன சாட்சியாக இருக்கிறார். நீ பின்பற்றுகிற மதுஹபில் இது இருக்கிறதா? ஹனஃபி மதுஹப்ல, ஷாஃபி மதுஹபை முதல்ல எடுத்துக்கிறோம். ஷாஃபி மதுஹப்ல மிம்மா யஹ்ருமு மா யஃபாலுஹு கஸீரும் மினல் ஜஹலத்தி மின சுஜூதி பைன யதையில் மஷாயிஹி. அழகான வார்த்தையை போடுறாங்க ஷாஃபி மதுஹப் கிதாபுல. இது ஹவாசி ஷர்வானிங்கிற ஒரு கிதாபு, ஷாஃபி மதுஹப்ல ரொம்ப முக்கியமான கிதாப். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மூடர்களில் அதிகமான பேர் ஜஹலத்துன்னு போடுறார் அவர். மடையர்களில் அதிகமான மடையர்கள் ஷேகுமார்களுக்கு முன்னாடி சஜிதா செய்கிறார்களே, அதுவும் ஹராமான லிஸ்டில் அடங்கும். பன்றி சாப்பிட்ற எப்படி ஹராமோ, நாய் பிரியாணி சாப்பிட்டால் எப்படி ஹராமோ, நீ ஷேக்குமார் காலில் உழுவுறது ஹராமு. தண்ணி அடிக்கிறது எப்படி ஹராமோ, விபச்சாரம் செய்யறது எப்படி ஹராமோ, விபச்சாரம் செய்யறது ஒண்ணுதான், ஒருத்தன் காலில் விழுவுறதும் ஒண்ணுதான் இஸ்லாத்துல அப்படின்னு ஃபிக்ஹ். நம்ம இதை தாண்டி சொல்லுவோம் சிறுக்குமோ. ஃபிக்ஹ் கிதாபுல மதுஹப் கிதாபுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹராம்னு சொல்லி இருக்கிறாங்க. வலவ் இலல் கிப்லத்தி, அந்த ஷேக வந்து கிப்லா பக்கம் உட்கார வச்சு கிப்லாவை நோக்கி செஞ்சாலும் அது ஷேகுக்கு செஞ்சாதான் ஆகும், அதுவும் ஹராம். ஷேகனை செய்யும் பொழுது அந்த ஷேக கிப்லா திசையில உட்கார வச்சு நம்ம கிப்லாவுக்கு செய்யறோம் ஒரு தோற்றத்தை காட்டி நீ செஞ்சேன்னு வை, அல்லாஹ்வுக்கு செய்யறதா காட்டி, அதுவும் ஹராம். கிப்லாவை நோக்கி இருந்தாலும் ஹராமு. அவ் கஸ்துகுல் இல்லாஹி தஆலா, ஷேகுக்கு சஜதா செய்கிறாய், உன்னுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக இருக்கிறது, அப்படி இருந்தாலும் ஹராம். ஷேக முன்னாடி வச்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர்னு அல்லாஹ்வுக்கு நான் சஜதா செய்கிறேன், ஷேகுக்கு முன்னாடி செய்கிறேன் அப்படின்னு இருந்தாலும், நீ ஷேகுக்கே சஜதா செய்யாட்டாலும் அதுவும் ஹராம். அப்படி இருக்கு. என்ன இருக்கு? ஷாஃபி மதுஹபுடைய கிதாபுல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒஃபி பாலி சுவரிஹி மா யக்தலில் குஃப்ர,
இதில் சில சந்தர்ப்பங்கள்ல குஃபுர் கூட ஏற்பட்டுவிடும். உங்களிடத்திலே துண்டு ஏந்தி வருகிறார்கள். எதுக்கு வர்றாங்க? அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேண்டி நிறைய செலவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நாங்க வாங்கிட்டு போறது கிடையாது, வழங்குதா? நாங்க 20-25 வருஷமா கத்துறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் சொல்றோமே தவிர சல்லி காசு நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதுல இருந்து வாங்கிட்டு போக மாட்டோம். போக்குவரத்து வாங்கிடுவோம், இது கூட போக்குவரத்து வாங்க மாட்டோம். நாங்க வேற வேலையா வந்திருக்கிறோம், வந்த இடத்தில் இந்த தேதியை கொடுத்ததுனால இது கூட வாங்க மாட்டோம். அதனால போக்குவரத்துக்குன்னு மெனக்கெட்டு வந்தால் டிக்கெட் காசு வாங்கிக்கிறோம், டிக்கெட்டை எடுத்து அனுப்பிட்டாலும் ஓகே தான், வழங்குதா? இது நிகழ்ச்சி நடத்துவதற்கு வீடியோ, போஸ்டரு, விளம்பரம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மற்றதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்காகத்தான் உங்களிடத்தில் வருகிறார்கள், தாராளமா போடுங்க. அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா, ஷாபி கிதாபுல என்ன இருக்கு தெரியுமா? ஷேகுமார்கள் வரக்கூடியவர்களுக்கு போய் நீங்க சஜிதா செய்தால் அவங்க முன்னாடி, அவருக்கு செய்யல சஜிதா, அவங்க முன்னாடி சஜிதா செய்யறீங்க கிப்லாவை நோக்கி, அல்லாஹ்வுக்கு செய்யற நினைச்சுக்கிட்டு அவர் முன்னாடி செய்கிறீர்கள். அப்படி செய்தாலும் அது ஹராமும். அவருக்கே செய்யறோம் நினைச்சீங்கன்னு சொன்னா அது குஃபுரு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். குஃபுருன்னு என்ன அர்த்தம்? நீ அந்த வினாடிய முஸ்லிம் இல்ல. இதுதான் ஷாபி மதுஹபுடைய தீர்ப்பு. ஷேக்குமார்கள் காலில் விழக்கூடியவர்கள் முஸ்லிம் இல்லைன்னு ஷாபி மதுஹப் கிதாபு சொல்லுது. அவள்லாம் பள்ளிவாசலுக்கு வரலாம், அவள்லாம் பள்ளிவாசலுக்கு வரலாம். ஷேக்குமார்ல காலில் விடுறதால என்ன செய்யலாம்? யார் முஸ்லிம் இல்லைன்னு எங்க இருக்கு? இந்த ஹவாசி ஷெர்வானி ஹவாசியில 2வது வால்யூம்ல 219வது பக்கத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்னு சலாஹ் என்ற ஷாபி மதுஹபுல மதிக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர், அவர் சொன்னதை எடுத்து போட்டிருக்கிறார். அதே கிதாபுல மா யஃஅலுஹு அவாமுல் ஃபுகராய் மின சுஜூதி பைன யதையில் மஷாயிஹி ஃபஹுவ மினல் அலாயிமி ஐல் கபாயிரி. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஷேகுமார்களுக்கு முன்னால் இந்த ஏழை பொதுமக்கள், பணக்காரங்க கெத்தா இருந்துக்குவானா, அந்த காலத்தில் ஏழை தான் பண்ணியிருக்காங்க, ஏழை பொதுமக்கள் செய்கிறார்களே அந்த சுஜூது பெரும்பாவங்களில் ஒன்றாகும். சாதாரண பாவம் இல்ல, பெரும்பாவங்கள் ஒரு 7 இருக்குது, அதுல கொண்டே சேர்ந்துரும், பெரும்பாவங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாரு. அதான் இன்னும் சொல்ல போனா, உலவுக்கான தஹாரத்தின், அவன் ஒழு செய்து கொண்டு போய் இலல் கிப்லத்தி, கிப்லாவை நோக்கி கொண்டு செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு செய்தனாகாது. முன்னாடி அவன் உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா, நீ கிப்லாவை நோக்கி சஜிதா செஞ்சாலும் சரிதான், அது பெரும்பாவம் தான் அப்படின்னு குர்ஆன்ல இருந்து நான் காட்டல, அப்படின்னு ஹதீஸ்ல இருந்து காட்டல, அப்படின்னு மதுஹப் ஷாபி மதுஹபுடைய கிதாபுல இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ரவுலான்னு ஒரு கிதாப், ரவுலாங்கிற கிதாப் ஷாபி மதுஹபுல முக்கியமான கிதாப். அந்த ரவுலாவுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மா யஃஅலுஹு கஸீரூன மினல் ஜஹலத்தில் லால்லீன மின சுஜூதி பைன யதையில் மஷாயிஹி ஹராமுன் கத்அன் பிகுல்லி ஹாலின் சவாவுன். அரபிலாம் எழுதிக்கிறாங்க, துண்டு துண்டா வாசிக்கிறேன். உலமாக்கள் போய் தேடி எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஹதீஸ் மாதிரி குர்ஆன் மாதிரி வேகமா வாசிக்காம ஒத்தையா வாசிக்கிறேன், தேடி எடுக்கிறதுக்காக வேண்டி. எப்படி சொல்றாருன்னு பாருங்க, மா யஃஅலுஹு கஸீரூன மினல் ஜஹலத்தில் லால்லீன மின சுஜூதி பைன யதையில் மஷாயிஹி ஹராமுன் கத்அன் பிகுல்லி ஹாலின் சவாவுன் கான இலல் கிப்லத்தி அவ் கைரிஹா வ சவாவுன் கஸத சுஜூத லில்லாஹி தஆலா அவ் கஃபல அன்ஹு அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் தெரியுமா? ரவுலாவோட சொல்றார், ரவுலாங்கிறது பெரிய அத்தாரிட்டியான கிதாபு ஷாபி மதுஹபுக்கு. யானாவா இருந்தாலும் மஹல்லியா இருந்தாலும் ரவுலாவுல இருந்துதான் மேற்கோள் காட்டுவார்கள், அவ்வளவு பெரிய கிதாப் அது. அந்த ரவுலாவுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மூடர்களும் வழிகேடர்களுமான அநேகம் பேர் செய்கிறார்கள். அவர் சொல்றாரு, அல் ஜஹலா, மடையர்கள். இந்த ஷேகுமார்ல சைதா செய்கிறார்கள்லாம் மடையர்கள் அப்படின்னு ஷாபி கிதாப் சொல்லுது. ஷாபி மதுஹபுடைய ஃபத்வா பிரகாரம் ஷேகுமார்கள் காலில் விழுறான்னு வைங்க, அவனுக்கு என்ன பட்டம் கொடுக்கணும்? மடையர்கள் கொடுக்கணும். ஜாஹில்ங்கிறார். ஜஹலத் மூடர்களும், அல்லாலீன் வழிகட்டவர்களும், மின சுஜூதி பைன யதையில் மஷாயிஹி ஷேகுமார்கள் முன்னிலையிலே சஜிதா செய்கிறார்களே அது ஹராமுன் கத்அன், திட்டவட்டமாக ஹராம். கத்அன் அர்த்தம் ஒரு டவுட்டும் இல்லைன்னு அர்த்தம், கண்டிப்பா ஹராம். எப்படி ஹராம் அது? சவாவுன் கான இலல் கிப்லா, கிப்லாவை நோக்கி இருந்தாலும் சரி, அவ் கைரி கஸ்தி அவ் கைரிஹா, வேற பக்கம் நோக்கி இருந்தாலும் சரி, வ சவாவுன் கஸத சுஜூத லில்லாஹி தஆலா. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வுக்கு தான் செய்தா செய்கிறேன் நினைத்து கொண்டு செஞ்சாலும் சரி, உன் நினைப்பு அல்லாஹ்வுக்கு செய்தா செய்கிறேன் முன்னாடி செய்ய உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்போ ஹராமா? நீ அவருக்கு செய்ய வேண்டியது இல்லப்பா. ஒரு பெரியார்னு சொல்லி ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் உனக்கு செய்தா செய்கிறேன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி போய் நெத்தியை கொண்டை நிலத்துல வச்ச முடிச்சு பச்சை ஹராம், பயங்கர குற்றம் அப்படிங்கிறாரு. ஒஃபி பாலி சுவரிஹி மா யக்தலில் குஃப்ர, சில நேரங்களில் குஃப்ரும் ஏற்படும், இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன வழங்குது? ஷாஃபி மதுஹபை பின்பற்றுபவர்களாக நீங்கள் மதுஹபுவாதிகளே உலமாக்களே, நீங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறீர்களா? இந்த போலி செய்குமார்கள் உங்களுக்கு இதை தருகிற காசுகளுக்காக வேண்டி இதற்கு மௌன சாட்சியாக அல்லது அங்கீகாரமா இருக்கிறீங்களா? இதை சொல்லி கண்டித்தீர்களா, தடுத்தீர்களா? இந்த மாதிரி வரதட்சணை வாங்காத கல்யாணம் பண்றோம் பஞ்சான்னு சொன்னா அவனுக்கு புஸ்தகம் கொடுக்காதேங்கிறீங்க. சுன்னத்தான முறையில் தொழுக ஒருத்தன் வந்தான்னு சொன்னா பள்ளிக்கு வராதேங்கிறீங்க. இவனை வராதேன்னு எழுதி போட்டீங்களா? இவனை சமூக பகிஷ்காரம் பண்ணீங்களா? அந்த பெரியாரையும், பெரியார் காலில் உளுந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போறானே அவனையும் தடுத்தீங்களா? மதுஹபை ஃபாலோ பண்ண செஞ்சிருக்கணும். மதுஹபுல ஹராம் இல்லைங்க சொல்லி இருக்குது. மதுஹபுல ஹராம் என்று சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை எப்படி நீங்கள் செய்யலாம்? இது ஷாஃபி மதுஹப் ஆயிடுச்சா? ஹனபி மதுஹப் கிதாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பஹ்ருங்கிற கிதாப் ரொம்ப முக்கியமான கிதாப். ஹிதாயாவா இருந்தாலும் துர்ரா இருந்தாலும் கதாஃபில் பஹ்ரின்னு தான் காட்டுவார். பஹ்ரு ராயிக்குங்கிற ஒரு கிதாப் இருக்கிறது, அது ஹனபி மதுஹபுக்கு அத்தாரிட்டி. நீங்கள் படிக்கிற துர்ரு ஹிதாயாவுல எல்லாம் இதை மேற்கோள் காட்டுவாங்க. துர்ருல ஆலம்கீரில எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பஹ்ருல இருக்குது என்று மேற்கோள் காட்டுற அளவுக்கு ஒரு பெரிய கிதாப். அந்த கிதாப்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஹனபில வமா யஃஅலுல் ஜுஹால், இதுலயும் மூடர்கள் ஆகப்படுறான்னு பாருங்க. இதுலயும் பட்டம் அடையன் தான். ஷாஃபி மதுஹப் பிரகாரம் இவன் அடையன், ஹனபி மதுஹப் பிரகாரம் அடையன், ரெண்டுலையும் ஜுஹால் தான், ஜாஹில் தான். வமா யஃஅலுல் ஜுஹால், சில மூடர்கள் செய்கிற காரியம் என்ன செய்யறாங்க? மின் தக்பீலி யதி நஃப்ஸிஹி இதா லக்கிய கைரஹு, இன்னொருத்தரை பார்த்துவிட்டு அவரை தொட்டுவிட்டு உகைய முத்தம் கொடுக்கிறது. அதாவது உன் கைதான் இது, ஒரு ஷேக் இருப்பாரு, அவர்கிட்ட போய் முசாவா பண்ணிடுறது. முசாவா பண்ணின உடனே அந்த கையில என்னமோ ஒட்டிக்கிறமா இப்படிங்கிறது. இப்படி செய்யறிய அவன் கையில இருந்து என்னமோ ஒட்டிக்கிற முடியும். என்ன ஒட்டும்? அதுல உள்ள கிருமி தான் உனக்கு ஒட்டும், ஒண்ணு ஒட்டாது. அவன் கையில உள்ள கிருமிகள் பூரா அவன் கைக்கு வருமே தவிர வேற ஒண்ணு ஒட்ட போறது இல்ல. அதுல என்ன சொல்றான்னு பாருங்க. வமா யஃஅலுல் ஜுஹால், சில மூடர்கள் செய்கிற காரியம் மின் தக்பீலி யதி நஃப்ஸிஹி இதா லகிய கைரஹு, இன்னொருத்தரை சந்தித்து விட்டு தன் கையை முத்தமிட்டுக் கொள்கிற காரியம் இருக்கிறது. ஃபமக்ரூஹுன், அது வெறுக்கத்தக்கது. அதல்ல பாயிண்ட். வமா யஃஅலுஹு மின சுஜூதி பைன யதை சுல்தான், மன்னருக்கு முன்னிலையிலே செய்யப்படுகிற சஜிதா இருக்கிறது, அந்த சஜிதா ஃபஹராமுன், அது ஹராமு. மன்னருக்கு செய்யற சஜிதா அவர் பக்தியா நினைச்சிட்டு யாரும் செய்யறது இல்ல. அப்படி செய்யற சஜிதாவா இருந்தாலும் மன்னருக்கு முன்னாடி காலில் உளுந்தீங்கன்னு வைங்க, அது மன்னரா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம், கருணாநிதியா இருக்கலாம், நரசிம்மராவா இருக்கலாம், வாஜ்பாயா இருக்கலாம், போய் காலில் உளுந்தீங்கன்னு சொன்னா ஃபஹராமுன், அது ஹராம், விளக்கப்பட்டது, கடும் குற்றம். ஹராம்னா கடும் குற்றம் வச்சுக்கலாம். வல் ஃபாயிலு, செஞ்சவனும், ஒரு ராதி பிஹி, அதுல திருப்தி கண்டவனும், ஆசிமானி, அதில் பாவிகள். அந்த சுல்தான் அதை சரி கண்டார்னு சொன்னா அவரும் பாவி, செஞ்சான்னு சொன்னா அவனும் பாவி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஷம்சுல் ஐமா சர்ஹசி அப்படிங்கிறவர் சொன்னதாக பஹ்ரு ராயிக்ல சொல்லி காட்டுறாரு. அஸ்ஸுஜூது லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கு சஜ்தா செய்தாலும் அலா வஜ்ஹி தஅலீமி, அவரை கண்ணியப்படுத்துகிற விதத்திலே அல்லாஹ்வை தவிர யாருக்கு சஜ்தா செய்தாலும் குஃப்ருன், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். ஹனபி மதஹப் ஜட்ஜ்மென்ட். ஹனபி மதஹப்ல ஷம்சுல் ஐமா, இமாம்களுக்கெல்லாம் சூரியன், அதுக்கு பட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட பட்டம் வாங்கிய ஹனபி மதஹப்ல ஷம்சுல் ஐமா என்று பட்டம் வாங்கிய சர்ஹசி இமாம் சொல்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அஸ்ஸுஜூது லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர அடுத்தவனுக்கு சஜ்தா செய்யறது, காலில் விழுவது, அலா வஜ்ஹி தஅலீம், கண்ணியப்படுத்துவதற்காக பிறர் காலில் விழுவது இருக்கிறது, அது குஃப்ருன், இஸ்லாத்திலிருந்து அப்புறப்படுத்திவிடும். பஹ்ரு ராயிக்ல 8வது வால்யூம்ல
226வது பக்கத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி மதுஹப் கிதாபு நீங்க எல்லாம் ஓதுறீங்களே, பாடத்திட்டத்தில் கூட இருக்குது ரத்துல் முக்தார்னு சொல்லி. அது மதரசாவுல கூட துர்ருல் முக்தார் நீங்க ஓதக்கூடிய அதுக்கு விரிவுரை நூல். நீங்க எல்லாம் அடிக்கடி எடுத்து பார்க்கக்கூடிய ஹனபி மதுஹப்காரர்கள் எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நூல். அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுல ஹனபி கிதாபுல சொல்றாங்க, அதாவது ஹத்தா லவ் சஜதலி கைரில்லாஹி தஆலா யுக்ஃபரு பிகிலாஃபில் கியாம். ஒருத்தன் அல்லாஹ்வை தவிர யாருக்காவது சஜிதா செஞ்சான்னு சொன்னா அவன் காபிராகி விடுவான். ஒருவனுக்காக எழுந்து நின்றால் காபிராக மாட்டான். அது கூட தப்புங்கிறாங்க. ஒருத்தன் வந்தவன எந்திரிச்சு நிக்கிறான்னு வைங்க, அது தப்பு. ஆனா சஜிதா செஞ்சா காபிர் ஆயிருவான். ஹனபி மதுஹபுடைய சட்ட பிரகாரம் நீங்கள் எந்த மதரசாவில் எந்த கிதாபை ஹனபி மதுஹப் கிதாபு என்று மதரசாவில் படிக்கிறீர்களோ அந்த கிதாபில் என்ன இருக்குன்னா, இப்னு ஆபிதீன் ஹாஷியா இப்னு ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய ரத்துல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 445வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லப்படுது. பெரியாரு மகான் ஒருத்தர் வந்து அவர் காலில் நீங்கள் விழுந்தால் நீங்க முஸ்லீம் இல்ல. ஹனபி மதுஹப் பிரகாரம் அவன் முஸ்லீம் இல்ல. சாவி மதுஹப் பிரகாரம் பெருங்குற்றம் செஞ்சவன். அது எப்படிங்க நல்ல காரியமாக முடியும்? பெருங்குற்றம் அப்படி ஒருத்தன் தைரியமா ஊருக்குள்ள வர விடலாமா? நீங்க மதுஹபை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருந்தீர்களே, ஆனால் மதுஹபை நாங்க ஃபாலோ பண்றோம், சாவி மதுஹப் ஹனபி மதுஹப், எங்களை எல்லாம் காபிராக்கிறதுக்கு நீ மகான் வேஷம் போட்டு வர்றியா? அடி துரத்த வேணா. நீங்க விரட்டி அடிச்சு உலமாக்கள் தலைமை தாங்கி மக்களை திரட்டிட்டு போய் விரட்டி அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க மதுஹபையாவது பின்பற்றி என்று ஒத்துக்கிறோம். நாங்க நீங்களும் சேர்ந்துக்கிட்டு எஸ்ங்கிறீங்க, நீங்களும் மேடை போட்டு முட்டுக்கட்டை கொடுக்குறீங்க, நீங்களும் ஆதரவா அதுக்கு பேசுறீங்க பாதி பேரு. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். மதுஹப் என்பது ஒரு கவசம். உங்களுக்கு மதுஹபை ஃபாலோ பண்ணா இதை செய்ய முடியாது. அதே மாதிரி நேர்ச்சை செய்யறது இருக்குல்ல, நேர்ச்சைங்கிற ஒரு வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள மேட்டர். அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அதை விட்டுருவோம். மதுஹப்லயாவது இருக்கணுமா இல்லையா? என்ன நாட்டில் நடக்குது? அவுலியாவுக்கு நேர்ச்சை செய்யறாங்கிறான், மகானுக்கு நேர்ச்சை செய்யறாங்கிறான், தர்காவில் போய் ஆட்டை இருக்கிறான், கோழியை இருக்கிறான், மாட்டை இருக்கிறான், அங்க உள்ளவங்களும் சோத்தாக்கி போடுறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்யறாங்கிறான், மைதீன் ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்யறாங்கிறான். தெரு தெருவா அதை வசூல் பண்ற கூட ஆடு மாடு கோழி இருந்தா கொடுங்க, மைதீன் ஆண்டவருக்கு நான் வந்திருக்கிறேன்னு கேட்கிறான். அதை நேர்ந்து விட்டதெல்லாம் கொடுக்கவும் செய்யறீங்க. இதுக்கு மதுஹப்ல இருக்குதா? இப்படி எல்லாம் கொடுங்க ஹனபி மதுஹப்ல ஆமா பெரியார்கள் பேரை நேர்ச்சை பண்ணி வரக்கூடியவன் அள்ளி கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? சொல்றாரு பாருங்க. இது எங்க இருக்கு? யானத்து தாலிபின் ஷாவி மதுஹப். ஷாவி மதுஹபுடைய கிதாபுல ரொம்ப மக்களுக்கெல்லாம் ஷாஃபி உலமாக்களுக்கு நல்லா தெரிஞ்ச கிதாபுல ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபமா யுதுபஹு இந்த லிகாயி சுல்தான். ஒரு சுல்தானை ஒரு மன்னரை பார்க்கும் பொழுது அறுக்கப்படக்கூடியதும், அவ் ஐந்த குபூரி சாலிஹீன் நல்லோர்களுடைய கபருக்கு பக்கத்தில் அறுக்கப்படுவதும். நல்லோர்களுடைய கபர் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறீங்க, ஆனா பக்கத்தில் போய் அறுத்துறீங்க. அப்படி அறுக்கப்படக்கூடியதும், அவ கைருதாலிக்க வேற எங்க வேண்டாலும் அடுத்து தொலைஞ்சிட்டு போ, அப்படி அறுக்கப்படக்கூடியதும், இன்கான கசதபிஹி தாலிக்க சுல்தான் அவ் தாலிக்க சாலிஹி. இதை கொண்டு அந்த சுல்தானையோ அந்த நல்லடியாரையோ இவன் கருத்தில் கொண்டு அறுத்தானையானால், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சையீதி அகமது பதவி, சையீத் அகமது பதவி அப்படின்னு உதாரணம் சொன்னானேயானால் ஹரும அது ஹராமாகிவிடும். ஒசார மைத்தத்தன் அது தானா செத்த லிஸ்ட்ல அடங்கும். அறுத்தாலும் சரி, தானா செத்து போன ஆட்டினுடைய ஹுக்கும் என்ன திங்க கூடாது, அது ஹராமாகிவிடும், அது தானா செத்ததாகிவிடும். இன்னும் சொல்ல போனா லி அன்னஹு மிம்மா உஹில்ல லி கைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு அறுக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான குர்ஆன்ல, அந்த லிஸ்டில் அடங்கும். அடங்கும்னு நான் சொல்லல, அடங்கும்னு யானத்து தாலிபின்னு சொல்றாரு. அடங்கும்னு சொல்லி யானத்து தாலிபின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா பல் இன் ரபஹ பி கஸ்தி தலீமி வல் இபாதா, பக்கத்துல அறுக்காம அவரை கண்ணியப்படுத்துறதுக்கு அர்த்தாண்டு வைங்க. அவுலியாவை கண்ணியப்படுத்துறதுக்கு அர்த்தானையானால் காணதாலிக்க குஃப்ரன், அது குஃபுராக இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய குற்றமாகிவிடும். தர்காவுல போய் அறுக்கிறீங்க, அவருக்கு அறுக்கல, அந்த இடத்துல தான் அறுக்கிறீங்க. அப்படி அறுத்தீர்களேயானால் அது வந்து ஹராமு. அவருக்கு அறுத்தீங்கன்னு சொன்னா அது குஃப்ரு.
எப்படி இருந்தாலும் ஹராமாச்சி வருதுல. நீங்க நாங்க அவருக்கு நாங்க இருக்கல, அல்லாஹ் பேரை தான் சொல்லி அர்த்தம். அல்லாஹ் பேரை சொல்லி தான் நீ அர்த்தியா, அவருக்கு நீ அறுக்கலையா, அதனால ஹலால் ஆகிறாது, ஹராமு தான். நீ அவருக்கே நீ எச்சன அர்த்தியா, குஃப்ரு, இஸ்லாத்தை வெளியே வருவேன். அப்ப ஒரு மனுஷன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியவும் போக கூடாது, ஹராமும் செய்யக்கூடாதுல. ஒரு முஸ்லிம் அதை செய்யலாமா? அப்ப ஷாஃபி மதுஹப்ல இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மேட்டரை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், அல்லது எப்படி மௌன சாட்சியா இருக்கிறீர்கள்? ஏன் இதை மேடை போட்டு மக்களுக்கு சொல்லாம இருக்கிறீங்க? எங்களை திட்டுறீங்கள, இஸ்லாத்தை விட்டு வெளியே போற தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறான நம்ம சமுதாயம் அப்படின்னு அவனை திட்டி ஒண்ணு போட்டியலா, விழிப்புணர்வு ஊட்டினீங்களா? மதுஹப் கிதாபுல அப்படித்தான் யானத்து தாலிபின்ல 2வது வால்யூம்ல